இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இல்லை நாங்கள் சனாதனம் இல்லை பிஜேபி வரக்கூடாது, சனாதனம் வரக்கூடாதுன்னு எவ்வளவு அழுத்தத்தை தான் தாங்கிக்குவீங்க? வந்தவர்களை வாழ வைக்கணும்னா இருக்கிறவர்களை நீங்கள் தாழ்த்துவீங்களா? நீங்கள் வந்தவர்களை வாழ வைங்க, ஆனால் இருக்கிறவங்களை ஏங்க தாழ்த்துறீங்க? ஏன் பலவீனப்படுத்துறீங்க? உங்களுக்கு வந்து வேர் வச்சு விதை வச்சு தண்ணி ஊற்றி அதை செடியாக்கி மரமாக்கி எல்லாவற்றையும் பாதுகாத்தது அதிமுக. இன்னைக்கு கனியை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், எல்லா பக்கமும் ஆணவ படுகொலைகள், கஸ்டடியல் டெத்து 37 டெத்து. ஆளாளுக்கு மக்கள் பிரச்சனை பேசணும். மக்கள் பிரச்சனையை பேசாமல் அடிமையாகவே இருந்தால் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு இப்படி தான் மரியாதை கொடுப்போம். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடம் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லப்போ புதுதாக திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்த பின்னாடி ஒரு சலசலப்பு, அதாவது அதிக இடங்கள் கொடுத்தது சலசலப்பாக இருந்துச்சு. சமீபத்தில் இந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் முதல்வர் தலைமையில் நடந்துச்சு. அதில் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் எந்திரிக்காமல் இருந்தார். அது ஒரு சர்ச்சையாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது எந்திரிச்சு வணக்கம், மக்களுக்கு வணக்கம் சொல்லி கொண்டாரு. அதைத் தொடர்ந்து தேமுதிக அலுவலகம் விசிகாவுடைய கொடியும் விசிகா புறக்கணிக்கப்படுவதா ஒரு மாவட்ட செயலாளர்கள் அங்கே வந்து ஒரு சில இடங்களில் வந்து கோஷம் எழுப்பி இதெல்லாம் செய்திகளை பார்த்தோம். ஏன் இந்த பிரச்சனைகள் முரண்பாடுகள் வருது சார்? இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அது பிரச்சனை என்னன்னா, தேமுதிகவை இவர்கள் தேவையில்லாமல் அந்த கூட்டணிக்குள்ளே கூட்டு வந்துட்டாங்களோ. இது திமுகவுக்கு தேவையில்லை. ஐயா ஏவாவேலு பொறுப்பு எடுத்து கூட்டு வந்துட்டாரோ சார்? திமுகவுக்கு தேவைன்னு தானே கூட்டு வந்திருக்கோம். அதோட தேவைக்காக கூட்டு வந்திருக்கோம். எதுக்காக? திமுக இப்போ பலவீனமாக இருக்குது அந்த கூட்டணி, அதுக்கு தானே கூட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்கள். திமுக கூட்டணி நீங்கள் தானே சொன்னீங்க, எங்களது இன்டாக்ட் கூட்டணி, வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி, எல்லாம். கொள்கைக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த கொள்கையில் கூட்டணி சொல்லுங்கள். இப்போ இடபிள்யூஎஸ் இருக்குது, குறைந்த வருவாய் உள்ள உயர் பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு. கண்டிப்பாக. அதில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன? கம்யூனிஸ்டில் ஆதரவே தெரிவித்தாங்க. ஆதரவு தெரிவித்தாங்களா? அப்புறம் எப்படி கொள்கை ஒன்றா இருக்குது? டி.கே. ரங்கராஜன் ஓட்டு போட்டாங்க. ஒன்றா எப்படி இருக்குது? கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி எங்களை ஏமாற்றி கொடுத்துட்டாருன்னு இவங்க சொல்கிறாங்க. அதை காங்கிரஸ் ஏற்றுக்குதா அப்போது? ஆமாம், இந்திரா காந்தி திமுக ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுங்கள். அதனால் எந்த விஷயத்தில் கூட்டணி ஒன்றா இருக்குது? ஒரே ஒரு நோக்கம்தான், கொள்கையெல்லாம் கிடையாது. பிஜேபி வரக்கூடாது, அந்த நோக்கம். அதுதான் சொன்னேன். பொது எதிரியை வீழ்த்துவதற்கு தனி எதிரிகள் ஒன்றா சேர்த்து தான் கூட்டணி, அவ்வளோதான். அந்த கூட்டணி முடிஞ்சால் தேர்தல் முடிஞ்சதா தேனிலவு முடிஞ்சிடுச்சு. ஆளாளுக்கு மக்கள் பிரச்சனையை பேசணும். மக்கள் பிரச்சனையை பேசாமல் அடிமையாகவே இருந்தால் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு இப்படி தான் மரியாதை கொடுப்பாங்க. எல்லா கட்சிகளுக்கும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுதான் பிரச்சனை. ஆனால் தான் இந்த கூட்டணியில் சிக்கல்ன்றதை நான் சொன்னது அதுதான். இப்போ காங்கிரஸு தவேக்கா ஆப்ஷனை வச்சுருக்குமோன்னு நினச்சின்னு காங்கிரஸ் ஒரு வேளை நம்மளை விட்டுட்டா ஒரு பலவீனம் ஆகிடுமேன்னு அப்போ தேமுதிகவை கூட்டு வர பார்த்தாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. தேமுதிக அந்த கூட்டினவர்களை வந்து காங்கிரஸுக்கு செக் வைக்கிறதுக்கு கூட்டு வந்தார். ஸ்டாலின் அவர்கள் கூட்டு வந்தார். தேமுதிக எதிர்பாராத விதமாக காங்கிரஸ் உள்ளே வந்துச்சு. மறுபடியும் காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகாமல் 3 சீட்டும் ஒரு ராஜ்யசபாவும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ராகுலையும் மீறி சோனியா காந்தியோடைய அந்த கூட்டணி உருவாயிடுச்சு. யாரும் இல்லை, ராகுலை மீறிச்சு. அந்த கட்சிக்கு தலைவர் ராகுல் காந்தி தானே சார்? கண்டிப்பாக. அதுதானே. இப்போ நீங்கள் கார்கே தலைவர் 1000 தலைவர் இருந்தாலும் கட்சிக்கு மானசீக தலைவர்னா ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியை மீறி இந்த கூட்டணி உருவாகிடுச்சு. உருவாகும் போது இப்போ தேமுதிகவை என்ன செய்யுது? அங்கே சொல்லியாச்சு, ஏற்கனவே 10 சீட்டு கொடுக்குறோம் ராஜ்யசபான்னு அறிவிச்சாச்சு. இப்போ என்ன செய்யுது? அப்போ மற்றவங்க சீட்டெல்லாம் பறிச்சிடலாம், எவ்வளோ முடியுதோ பறிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி காங்கிரஸுக்கு வேறு வழி இல்லாமல் 3 கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த கட்டம் கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட பாருங்க. முதல்ல என்னாச்சு, இந்திய கம்யூனிஸ்ட்டு அக்ரிமெண்ட் ஒத்துட்டு வந்துச்சு. 5 சீட்டுக்கு 6 வாங்கினதை 5 நாங்கள் ரெட்டை படையில் கேட்போம், 3 படையில் கேட்போம் எல்லாம் சொல்லி கடைசியில் கொடுத்த சீட்டையும் குறைச்சி 5 வாங்கி வந்துட்டாங்க. அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்க, கம்யூனிஸ்ட்டு வந்து மார்க்சிஸ்ட்டு சிறப்பாக இருப்பார், வீரபாண்டி தான் ஏமாந்துட்டார். அவர் சண்முகம் பாருங்கள் விட மாட்டாருங்க. அவரும் 4 கட்டு 5 கட்டு பேச்சுவார்த்தை போனார். ஏங்க அதே சீட்டு வாங்குறதுக்கு அது சொல்லுவாங்கள்ல, அந்த பத்தி மூட்டை அந்த குடோன்லேயே இருந்திருக்கலான்னு.
அது முன்னாடியே வாங்கிட்டு இருக்கலாமே. கண்டிப்பாக அத்தனை கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதே 5 சீட்டு வாங்கிறதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கலாம். இல்லை அப்படிலாம் பண்ண பேசினா தானே நாங்களும் போராடணும்னு காட்ட முடியும் சார். இல்லாட்டி கொடுத்தனே வாங்கிட்டாங்க இல்லையே, இப்போ என்ன ஆயிடுச்சு? ஐயா வீரபாண்டியர் அறிவாளி மாதிரி ஆயிடுச்சுல்ல கம்யூனிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட்டு. இதுக்கு எதுக்கு இந்த போராட்டம்? இவ்வளோ நாள் எதுக்கு அது போராட்டம்? அதே 5 வாங்கிறதுக்கு யோசிச்சாங்களா இல்லையா? மதிமுக நிலைமை என்னாச்சு? வைகோ நிலைமை சொல்லுங்கள். அவர் 6 வாங்கி உதயசூரியன் நின்றவர் போன தடவை. போன தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலே சொல்கிறார், உயிரே போனாலும் உதயசூரியன் நிற்க மாட்டோம், தீப்பெட்டி சின்னத்தில் நின்று ஜெயிச்சார் நாடாளுமன்ற தேர்தல் துரை வைகோ. இப்போவும் கூட்டணியில் இருக்கும்போது தான் சொன்னார், நாங்கள் வந்து தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடுவோன்னு. சரி, பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. 6 தொகுதியை 4 தொகுதியாக குறைச்சாச்சு. குறைச்சி அதுலேயும் 1 வந்து தனிச்சின்னத்தில் தான் நிற்போன்னு அடம் பிடிச்சி சொன்னார். எங்களுக்கு 2 சீட்டு தியாகம் பண்ணாலும் சரி, 1 நாங்கள் தனிச்சின்னத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்லி நாளாவ அதுவும் உதயசூரியன் மாறிடுச்சு. இப்போ தெரியுது அந்த கூட்டணியில் பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவையா சொன்னார், என்ன சொன்னார்? தொகுதி அடையாளப்பட்டினது அவசர கதியில் நடந்தது. நாங்கள் கேட்காம எங்களுக்கு தேவையில்லாமல் கள்ளக்குறிச்சியை கொடுத்தாங்க. நாங்கள் அரூர் கேட்டோம், அரக்கோணம் கொடுத்தாங்க. பல்லாவரம் கேட்டோம், பரமக்குடி கொடுத்தாங்க. சொன்னாரா இல்லையா? உருவான பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு அதிருப்தி தெரிவித்த தலைவர்கள். ஆனால் இங்கே அதிமுக தலைமையில் இருக்கிற என்டிஏ கூட்டணியில் ஏதாவது தலைவர்கள் இந்த மாதிரி அதிருப்தி தெரிவித்தாங்களா? கிடையாது. பாருங்கள், அப்போ எந்த கூட்டணி இணக்கமாக இருக்குது? இது கூட்டணி பிரச்சனை. அதே மாதிரி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பிரச்சனை சொன்னீங்க. 3வது பிரச்சனை, திமுக ஆட்சி மேலே எவ்வளோ அதிருப்தி இருக்குதுங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், எல்லா பக்கமும் ஆணவ படுகொலைகள், கஸ்டடியல் டெத்து 37 டெத்து. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஊழல் புறையோடு போயிருக்குது. தேர்தல் வாக்குறுதிகள் எல்லா துறையை சேர்ந்தவங்களும் ஏமாற்றி இருக்கிறீங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து திமுக ஆட்சி மேலே மிகப்பெரிய அதிருப்தியை கொடுத்துருக்குதா இல்லையா? அதே நேரத்தில் எடப்பாடியார் 200 தொகுதிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணி எல்லா இடத்துலையும் என் ஆட்சி காலத்தில் உங்களுக்கெல்லாம் என்ன செய்தேன், இப்போ இந்த 5 வருஷத்தில் திமுக என்ன செய்யலை, மறுபடியும் நான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வேன், எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறார்ல. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மக்கள்கிட்ட வந்து வெறுப்பு இருக்குது இன்றைக்கி. அதாவது திமுக எதிர்ப்பு இல்லைன்னா திமுக விருப்பமின்மைன்றது வேறு. மக்கள் மத்தியில் திமுகவை வெறுக்கிறாங்க இன்றைக்கி, திமுக ஆட்சியை. அப்போ அந்த வெறுப்பு ஓட்டுகள் எங்கே போகும்னா, காலகாலத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே திமுக வெறுப்புனா அதிமுக பக்கம் தான் போகும். அதிமுக செய்த சாதனைகள் தான், மற்ற எந்த கட்சிக்கும் அது போகாது. இப்போ ஐயா எடப்பாடியார் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு என்னென்னு, நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இளைஞர்களே, நீங்கள் புதுசாக வரவர்களுக்கா நடிகர்களுக்கா நீங்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களே, பழசை நினச்சி பாருங்கன்றார். எடப்பாடியார் சொன்னது என்னென்னா, இளைஞர்களுக்கு ஜென்சி கிட்ஸுக்கு யதார்த்தமாக அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள்லாம் எப்போன்னா கொரோனா பேட்சில் இருந்து கல்லூரி முடித்து இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க நீங்கள் இளைஞர்கள். ஆனால் அதிமுக உங்களுக்கு செய்தது பாருங்கள், கொரோனா காலத்தில் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாது பள்ளி குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக கல்லூரி மாணவர்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும் வீட்டில் வந்து. இவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தா தான், ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தா தான் அந்த அடலசன் ஸ்டேஜில் ஒன்றும் தெரியாது. அந்த பிள்ளை பருவத்தில் அவங்களுக்கு அந்த 9வது 10வது 11 12ன்னா அவங்க ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தா தான் படிக்க முடியும். அந்த கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடங்கள் கிடையாது. சப்போஸ் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதிர்காலமே பாழாக போய். அதனால் என்ன செய்தார்னா பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டார் அன்றைக்கி. கண்டிப்பாக +1 10த்துக்கும் இல்லை 12த்துக்கும் ஆல் பாஸ், எல்லாருக்கும் ஆல் பாஸ், +1 ஆல் பாஸ் போட்டு உங்களை அடுத்த கட்டத்துக்கு போகிற நீங்கள் படிச்சுக்கோங்கன்னாரு. அதே மாதிரி கல்லூரிகளுக்கு என்ன செய்தார்னா ஆன்லைன் வகுப்புகள் நடத்தி ஆன்லைன் எக்ஸாம் நடத்தி அவங்களுக்கு முடித்தார். அப்போது இதுக்கு மேலே அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு இலவச காலனி கொடுத்துருக்கோம், இலவச பை கொடுத்துருக்கோம், இலவச புத்தகங்கள் கொடுத்துருக்கோம், இலவச மதிய உணவு கொடுக்குறோம், இதற்கு மேலே நீங்கள் போகிறதுக்கு இலவச சைக்கிள் கொடுத்தோம், உங்கள் கையில் விஞ்ஞானத்தை கொடுக்குறதுக்காக இலவச லேப்டாப்பை கொடுத்தோம். உங்களை படிக்க வச்சு முன்னேறி இன்றைக்கும் எத்தனையோ பேர் சொல்கிறீங்க பெருமையாக, ஐயா நாங்கள் கொரோனா பேட்ச்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் செய்த அதிமுகவை நினச்சி பாருங்கள். அதனால் உங்களுக்கு வந்து வேர் வச்சு விதை வச்சு தண்ணி ஊற்றி அதை செடியாக்கி மரமாக்கி எல்லாவற்றையும் பாதுகாத்தது அதிமுக. இன்றைக்கி கனியை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்காதீங்க, அவர் சொல்கிறது அதுதான். அதனால் அதை யோசித்து செய்யுங்க. அப்போது திமுகவை வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சி சரியில்லைன்னா உங்களுக்கு எந்த ஆட்சி
அனுசரணையாக இருந்தோ ஆதரவாக இருந்தோ அந்த ஆட்சிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சார் நிச்சயமாக சார், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ திமுக கூட்டணியில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, இந்த தொகுதி பங்கீட்டில் சீட் ஷேரிங்கில் இருக்குது. இப்போ ஒருவேளை இப்போ திமுக கூட்டணி பிரச்சனைனா திமுகவுக்கும் விசிகாவுக்கும் தான் ஒரு முரண் வரணும் தொகுதிகளில் மற்ற இடங்களில். ஆனால் விசிகாவுக்கும் தேமுதிகவுக்கும் முரண் எங்கேருந்து வருது சார்? இல்லை, அதுதான் ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. என்ன சிக்கல்னா, எந்த கட்சியுமே திமுக கூட்டணியில் அவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் 2016 மக்கள் நல கூட்டணி, அதுலேருந்து பிரிஞ்ச பிறகு உங்கள் கூட விசுவாசமாக இருக்கிறோம் நாங்கள். அதே மாதிரி உங்கள் வெற்றிக்கு நாங்கள் துணை இருந்திருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி, அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் உங்களை ஆட்சியில் உட்கார வச்சுட்டு நாங்கள் வெளியே இருந்து அழகு பார்க்குறோம். எங்கள் முக்கியத்துவத்தை குறைச்சி இன்றைக்கி வந்த ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது 0.43%, 6% தான் வந்து நீங்கள் சேர்க்குறீங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிஷன் போட்டு சேர்ப்பீங்களா, அவங்கள சேர்க்கறதுக்காக எங்களுக்கு கண்டிஷன் போடுவீங்களா? நியாயமான கேள்வி தானே? கண்டிப்பாக சொல்லுங்கள். வந்தவர்களை வாழ வைக்கணும்னா இருக்கிறவர்களை நீங்கள் தாழ்த்துவீங்களா? நீங்கள் வந்தவர்களை வாழ வைங்க, ஆனால் இருக்கிறவங்களை ஏங்க தாழ்த்துறீங்க, ஏன் பலவீனப்படுத்துறீங்க? இது நியாயமான கேள்வி தானே? அப்போது நம்ம நல்லா இருக்கும்போது இன்னொருத்தர் வராங்கன்னா எப்படி நீங்கள் சேர்க்க முடியும்? அப்போது இந்த வெறுப்பு தொண்டர்கள் மத்தியில் கீழ்மட்டத்தில் இருக்குது. இதுக்கு வந்து இன்னமும் அதை உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னன்னா, அந்த ஒரு கூட்டத்தில் ஐயா விடுதலை சிறுத்தைகள் தலைவர், ஒரு தலைவர், அவர் விளிம்புநிலை மக்களின் பிரதிநிதியாக இருந்து எல்லா மக்களுக்காகவும் உழைக்கிற தலைவர். நம்மளுக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும், அவர் கொள்கை சிலது ஏற்படையாக இருக்கும், அவர் திமுக கூட இருக்கிறதே நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் மதிப்புமிக்க ஒரு தலைவர். கண்டிப்பாக அந்த தலைவர் அத்தனை வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தும் போது என்னென்னா, நீங்கள் நல்லா தெரியும், 9 வேட்பாளர் நினைக்கிறேன். ஒருத்தரும் பேர் சொல்லி அவர் கௌரவப்படுத்தி சொல்லும்போது ஒரு ஃபார்மாலிட்டி ஏன் சேர்ந்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு இத்தனைக்கும் ஒரு பெண், ஒரு வேட்பாளர் பெண் தலைவர்னு சொல்லி புகழ்தான். இதில் என்னென்னா, வரிசைப்படுத்தி சொல்லி அதில் யார் இருக்கா, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்காரு, சீனியர் அமைச்சர், அவரும் எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறார். அப்போ இறுதியாக தான் சிறப்பு அழைப்பாளர் இறுதியாக பேசுகிற மாதிரி சிறப்பு தகுதி படைத்த ஒரு தலைவரை இறுதியாக சொல்கிறார். ஒரு பெண்மணி இப்போ சொல்கிறாரு, அந்த தாயை சொல்கிறாரு, சிறப்பான தலைவர்னு சொல்கிறாரு, எழுச்சிமிக்க தலைவர், எல்லாத்தையும் சொல்லி அவங்க சொல்லும்போது ஒரு செகண்ட் எந்திரிச்சு வணக்கம் சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம், தவறு கிடையாது. அந்த மக்களை மதிக்கணும்ல. எல்லோரும் முன்னாடியே இல்லை, அதுதானே. எல்லாரும் ஏன் சேர்ந்து வணக்கம் சொல்ல, நம்ம சரி வணக்கம் சொல்லாமல் அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா சொல்லும்போது எப்படி சொன்னாங்க சொல்லுங்கள்? அந்த நெருடல் இல்லையா, அது அவங்க வந்து விரும்பி செய்தாங்களோ இல்லை தற்செயலாக செய்துட்டாங்களோ தெரியாது. ஆனால் அது மக்கள் என்ன பார்ப்பாங்க, எவ்வளோ பெரிய தவறுன்னு தானே பார்ப்பாங்க. நிச்சயம் அது எவ்வளோ பெரிய தவறு, அது வந்து மறக்க முடியாத தவறு இல்லையா? இல்லை அதுக்கு அடுத்தது அதுக்கு ஏதாவது விளக்கமாவது கொடுத்துருக்கோம். நிச்சயமாக இந்த மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி தான் நான் நினைக்கல, அந்த மாதிரி ஏதாவது விளக்கமாவது கொடுத்துருக்கோம். அந்த விளக்கமும் இல்லை. திமுக தலைமை கூட இதை சுட்டி காட்டி அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வற்புறுத்திருக்கணும்ல, செய்திருக்கணும்ல. திமுக செய்யாது. ஏன்னா திமுக விடுதலை சிறுத்தைகள்கிட்ட திமுகவுக்கு இயற்கையாக ஒரு அதிருப்தி இருக்குது, ரகசிய அதிருப்தின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஏனென்றால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். விடுதலை சிறுத்தைகள் 2019 எந்த சின்னத்தில் நின்றாங்க நாடாளுமன்ற தேர்தலில்? நல்லா ஞாபகம் தான். ஒன்று உதயசூரியன், தனிச்சின்னம். ரைட்டா? முதல்ல 1 உதயசூரியன், 1 கை சின்னம், ஒன்று உதயசூரியன், 1 தனிச்சின்னம், பானை சின்னம். அடுத்த கட்டம் 2021 தேர்தல் 6 சீட்டு வாங்குறாங்க. எந்த சின்னத்தில் நின்றாங்க? பானை சின்னத்தில் நிற்கிறாங்க. உதயசூரியனை புறக்கணித்து பானை சின்னம். முதல்ல ஆஃப் பாதி 50-50. அடுத்த கட்டம் வரும்போது முழுசாக எங்கள் சின்னம் தான். அதற்கடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் 2மே பானை சின்னத்தில், 2 எங்கள் சின்னம். அங்கீகாரம் கண்டிப்பாக. 6 சீட்டு ஜெயிச்சு அங்கீகாரம் கிடையாது சட்டமன்ற தேர்தலில். நீங்கள் 6 சீட்டு ஜெயிக்கணும்னா 2 சீட்டு ஜெயிச்சுட்டு 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். இல்லை சீட்டே ஜெயிக்கணும்னா 8% ஓட்டு வாங்கியிருக்கணும். இதுதான் அங்கே அங்கீகாரம் சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் 2 MP வாங்கிட்டிங்கன்னா ஓட்டு சதவீதம் கிடையாது, அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு MP ஜெயிச்சிங்கன்னா 6% ஓட்டு இருக்கணும். 8% ஓட்டு வாங்கினீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இது MP ஜெயிக்க வேணாம். 2 MP ஜெயிச்சிங்கன்னா ஓட்டு சதவீதம் தேவையில்லை. டெக்னிக்கல் பாயிண்ட். என்னாச்சு, ஃபஸ்ட்டு தேர்தலில் ஒரு சின்னம் உதயசூரியன், 2வது தேர்தலில் எல்லாமே பானை சின்னம், 3வது தேர்தலில் பானை சின்னம் ப்ளஸ் அங்கீகாரம். கண்டிப்பாக. 4வது தேர்தல் 8 தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அந்த குரல் வந்துச்சா? கண்டிப்பாக வந்துச்சு. அவரோட வலைதளத்தில் போட்டார், அதை வச்சுனா அதை பேசினார், வெளியேற்றப்பட்டார், இதெல்லாம் வந்துச்சா? அப்போது என்ன ஆகும்? ஓஹோ, இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக
வளர்ந்துட்டே தோழமை சுட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஆனால் கட்சியை ஸ்திரப்படுத்துறதுக்கு வளர்ந்துக்கிறாங்க. இந்த எண்ணம் வருமா இல்லையா? வளர்ச்சி பிடிக்காது. அப்போது அதனால தான் என்னென்னா அவங்கள ஏன் பலவீனப்படுத்துறதுக்கு அவங்கள ஏன் முயற்சி பண்ணணும். இப்போ ஆளுசானவாசம் என்ன சொன்னார், ஒவ்வொரு பொது மேடையிலையும் விவாதத்துலையும் என்ன சொன்னார், நாங்கள் வந்து 2% தான் கேட்போம். வன்னியர் என்ன சொன்னார்னா 25 ஓட்டுக்கு 25 சீட்டு கேட்போம். சரி, அது கேட்குற உரிமைன்னு. ஆளுசானவாசம் அதை தாண்டி என்ன சொன்னார்னா 10 சீட்டுக்கு குறைவாக கொடுத்தா வேண்டான்னு சொல்கிறதுக்கு எங்கள் தலைவர் திருமா ஐயா தேவையில்லை, நானே போதும்னாரு. சொன்னாரா இல்லையா? அவர் தான் தொகுதி வேறு தொகுதி எனக்கு வேண்டும் அங்கே நேரடி போய் கேட்டிருக்காரு. இப்போ அவர் அந்த பிரச்சனை நிறையா. அது வந்து இப்போ தனிப்பட்ட தலைவருடைய உரிமை, யாருக்கு கொடுக்குறது யாருக்கு கொடுக்க வேணான்றது ஒரு தலைவருடைய உரிமை. அந்த தலைவர் இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. கண்டிப்பாக ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கலன்னா தலைவர் வந்து இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த எந்த நெருக்கடியில் இருந்தாரோ திருமா ஐயா, எதுக்காக இவ்வளோ விளக்கம் கொடுக்கணும் ஒரு ஷானவாஸ் கொடுக்கலன்றது? இது அவரோட உரிமை சார். ஷானவாஸ் கொடுக்கும்போது விளக்கமாக கொடுத்தாரு. அவர் ஜனநாயக அடிப்படையில் விளக்கம் கொடுத்துருக்காரு. அப்போ செந்தில் பாலாஜிக்கு பனியூர் பாபுக்கு ஜனநாயகம், எஸ்எஸ் பாலாஜி எஸ்எஸ் பாலாஜிக்கும் எஸ்எஸ் பாலாஜிக்கும் பனியூர் பாபுக்கும் அவங்களுக்கு ஜனநாயகம் வேண்டாமா? சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் ஜனநாயக முறைப்படி விளக்கம்னு சொன்னீங்க. விசிகா தரப்பில் சொல்லப்பட்டது தான், என்னோட தரப்பு கிடையாது. 3 பேருக்கு கொடுக்கல, அந்த 2 பேருக்கு இதே மாதிரி விளக்கம் கொடுத்தீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன் கொடுக்கல? இவருக்கு மட்டும் ஜனநாயகமா? அதனால் அது என்ன அவங்க சமாதானம் சொன்னாலும் ஏதோ ஒரு நெருடல், ஏதோ ஒரு அழுத்தத்தில் அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அது அவசியம் இல்லை. ஒரு தலைவர் முடிவு எடுக்குமா, அந்த தலைவருக்கு சுதந்திரம் இருக்குது முடிவு எடுக்க. அதே மாதிரி நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுத்து நான் சட்டமன்றத்தில் நிற்பேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுவும் நிற்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம். எந்த அளவுக்கு விளக்கங்கள் தேவைப்படுது பாருங்கள் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு விளக்கங்கள் அவர் கொடுக்க வேண்டிய அந்த நிலைமைக்கு ஏன் அவர் வந்தார்? அவர் எந்த விளக்கமும் அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தலைவர், அவருடைய முடிவு தான். நீங்கள் மனோ தங்கராஜுக்கு ஸ்டாலின் சீட்டு கொடுக்கல, விளக்கமாக சொல்லிட்டு இருக்காரு. எப்போதும் இல்லாமல் ஒரு தடுமாற்றம் இந்த தேர்தலில் விசிகாவுக்கு எங்கேருந்து வருது சார்? விசிகாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த தலைவர் எப்படின்னா அவர் எல்லாத்துலேயுமே சீக்கிரத்தில் அடங்க மாட்டார். அதாவது தன்னுடைய உரிமை, தன்னுடைய அந்த சுயமரியாதையை ரொம்ப நினைக்கிறவர். இப்போ அது ஒவ்வொரு கட்டத்திலையும் அது சோதனைக்கு உள்ளாகும் பொழுது சகிப்புத்தன்மையோடு அவர் போகிறாரு. அப்போ என்னென்னா, இப்படி முடிவு எடுக்கிறதா அப்படி முடிவு எடுக்கிறதா, அவருக்கு வந்து அந்த 2 இதுவும் போராட்டம். ஏன்னா போராட்டம் குணம் உள்ள தலைவர். ஆனால் இந்த சூழ்நிலைக்கு அடங்கியும் போகையாகணும். திமுகவோட அழுத்தம்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன் நான் மெயினாக அதுதான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இல்லை நாங்கள் சனாதானம், இல்லை பிஜேபி வரக்கூடாது, சனாதனம் வரக்கூடாதுன்னு இருக்காங்க. எவ்வளவு அழுத்தத்தை தான் தாங்கிக்குவீங்க? அதுதானே முக்கியம். எவ்வளவு அழுத்தத்தை நீங்கள் உங்கள் கூட்டணியில், அதாவது மரியாதைன்றது சக மரியாதை இருக்கணும், அதுதானே. எவ்வளோ அழுத்தத்தை தான் உங்களால் தாங்கிக்க முடியும் அப்படின்றது. ஒன்று தொகுதி எண்ணிக்கையில் குறை, அப்புறம் வேட்பாளரை அறிவிக்கும் போது அதில் பிரச்சனை, அடுத்தது தொகுதி அடையாளப்படுத்தும் போது அதில் பிரச்சனை, நீங்களே உங்கள் தனி உரிமையில் ஒரு தொகுதியில் நிற்கலான்னு முயற்சி பண்ணும்போது அதில் பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஒரு கேடயம் வச்சுருக்கீங்க. என்ன கேடயம்னா அது ஒரு டம்மி கேடயம். நீங்கள் என்னென்னு பிஜேபி வந்துடும், சனாதனம் வந்துடும். இந்த கேடயத்தை வச்சுன்னு எவ்வளோ நாள் இந்த வார்த்தையை பேச போகிறீங்க? அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைவோடு போயிட்டுருக்காங்க. நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டு இருக்க நன்றி சார். நன்றி.